பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, மலைப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள். நீ கூட அடிக்கடி அப்பாடா ஒளிந்து போயின துன்பம் என இத்தகைய நேரங்களில் நினைத்து பார்த்திருக்கிறாய். எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அப்பா நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை கேட்பாய். நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கிடையாது. அனுபவங்களை தரவே நினைப்பேன். உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்துக் கொள்வேன். இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவை எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. அதைதான் விதி என்கிறார்கள். தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள், நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்துவிட முடியும். இதைதான் விதியை மாற்றுவது என்பார்கள். உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு எனது அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய். உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன். நம்பிக்கையோடு தைரியமாக நட. வெற்றி உனதே. உனது பிரச்சனைகள் என்னவானாலும் என்ன, நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கிறாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை காட்டுவேன். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்க்கமாக வைத்துக்கொள். இனி எப்படி இருக்க போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய். உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழி என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பதை பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி. நீ ஆன்மா, உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலை தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கிறேன். எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவேன். கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன். இனி என் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடு, பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, சுறுசுறுப்பான மனத்தோடு நான் இப்படிதான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன். வாழ்க்கையை இரண்டு கோணங்களில் பார்வையிடு. உன்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் ஆகட்டும், செயல்கள் ஆகட்டும், அவற்றை செய்து நீ எதை பெறப்போகிறாய்? நம் உயிரே நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் எதிர்மறையை, இன்னல்கள், தோல்விகள், அவமானம், இந்த போராட்டம் எல்லாவற்றையும் தாண்டி உன் இலக்கில் நீ நிற்பது என்பது எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பார். கோபமோ, கவலையோ, வருத்தமோ, பகையோ, விரோதமோ இவற்றுக்கு பதிலாக உன்னை மேம்படுத்து. உனக்குள்ளே உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பா எப்படி உனக்கு தவறான வழியை தருவேன்? ஒரு பக்கம் இது செய்யலாம் என்று தோன்றும், இன்னொரு பக்கம் இதை செய்தால் நிம்மதி இருக்காது
தோன்றும். மனிதனுடைய இயல்பான புத்தியின் நிலை நிம்மதி பற்றி யோசிக்காது. இதை ஆராய்ந்து பார்க்கத்தான் யோசிக்கும். அவற்றால் நாம் இழப்பது என்னவோ நிம்மதிதான். உன்னை வழிநடத்துபவன் நான். உன் அகிலமாய் இருக்கும் உன் சாய் இருக்கும் போது எதுவும் தப்பாய் போகாது என்று நம்பிக்கையுடன் எதையும் யோசிக்காமல் பொறுமையாயிரு. உன்னிடம் என்றைக்கும் நான் சொல்வது இதுதான். எவ்வளவு பெரிய துன்பங்களாய் இருந்தாலும் அதை நொடி பொழுதில் அகற்றி விடுவேன். இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி உனக்கு எப்பொழுது புரிய போகிறது? ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய்? ஏன் சிறிய விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிய காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து உன் சாயப்பா மனம் புண்ணாகி போய் உள்ளது. உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள், அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை, நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய். அதை பார்க்கையில் உன் சாயப்பா நான் துடிக்கிறேன். உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது. மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசு, ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே. அப்படி அவர்களுக்காக ஏங்குகிறாய், கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடமே அவர்களை விட்டு நீ விலகி செல். ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும். கவலைப்படாதே. யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ, உன் சாயப்பா உன்னுடன் இருப்பேன். என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது. அதற்கு ஆறுதலாக மருந்தாய் நான் உன் சாயப்பா இருக்கிறேன். நீ இவ்வளவு மெல்லிய மனதுடன் இருப்பது உன் தவறல்ல. அது உன் இயற்கையான சுபாவம். அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. வாழ்க்கையில் தைரியம் என்பது இல்லாமல் ஏன் எதற்கு எடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? எதற்கு எடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் இது இப்படி ஆகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணம், அது உன்னை தடுமாற வைக்கிறது. பின்னே எடுக்கும் அடி தவறில்லை, ஆனால் அது விவேகம் மிக்க பின் அடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று பெருமைப்படுவேன். ஆனால் நீயோ உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்று பின்னே செல்கிறாய். அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று தோன்றும். ஏன் சாதிக்கும் எண்ணத்தை உனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறாய்? ஒளியை வெளிக்கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது. அது உள்ளே எரிந்து கொண்டிருந்தால் அதன் புகைச்சல் தான் உன் மன அழுத்தம். உன் ஒளி என்பது பேரொளியாய் வெளியில் சுடர வேண்டும். அதை உனக்கு நான் உன் சாயப்பா செய்வேன். அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருப்பாய். நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை. உன் தலையில் மகுடத்தை சூடுவேன். இது என் சத்திய வாக்கு. உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதனால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறாய். உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன்? என் உயிரல்லவா நீ? உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று, அதனால் அது தொடர்கிறது என்று வருந்தாதே. வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுகிறது. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை.
உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை நிற்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.